நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது எஸ் நியூஸ் சேனல். சாரி, இது வந்து எஸ் தமிழ் கேமிங். ஸோ இது என்னடா இன்ட்ரோன்னு கேட்டிங்கன்னா சும்மா இருந்ததுன்னு வச்சேன். இதுக்கடுத்து எக்ஸ்ப்ளனேஷனில் வீடியோவில் போய் கொடுக்குறேன். ஓகே, நீங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்னோடய புது ஃபிஷிங் பாட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னடா இது புதுசாக இருக்கே அப்படின்னு பார்க்காதீங்க. இது வந்து நம்ம அன்றைக்கி இதுக்கு போனோம்ல, ஏன்னா இப்போ இவனுங்களை சமாளிக்கிற பேச. ஸோ ஓகே, இது நம்ம புது ஃபிஷிங் பாண்ட். பார்க்க எப்படி இருக்குது அதை கரெக்டாக சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்குது. உள்ளே போய் பார்ப்போம். ஐயோ, போகிற வீட்டில் இதுக்குள்ளே ஓட்டி விழுந்துட்டிங்கன்னா உங்களால் வெளியே வரவே முடியாது. எவ்வளோ அழகான மீன் இருக்குது. அதுக்கு நான் பிடிச்சிட்டு வரது எவ்வளோ கஷ்டப்பட்டுருவேன் எனக்கு தான் தெரியும். நார்மலாக பேசும்போது நல்லா தான் பேசுவேன். ஏன்டா ரெக்கார்டிங் அப்போ மட்டும் சொதப்புறேன் அப்படின்னு கேட்காதீங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்கா. எனக்கு என் ஃபேவரெட் வந்து இதோ இப்போ வருதுல இந்த மீன், இந்த ரெட்டு வித் பிளாக். உங்கள் ஃபேவரெட் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லா கலரும் இருக்குது. எல்லோ வித் பிங்க், ப்ளூ வித் டார்க் ப்ளூ வித் லைட் ப்ளூ. ஏதோ இப்போ போகுது. இதுக்கு பேர் மெக்கா. இனிமேல் பேசாமல் நான் பேர் வைக்க போயிடுவா. இதுக்கு வந்து நான் ஏகப்பட்ட வேலை பண்ணேன். எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. இதுக்காக ஒரு லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் ஏதாச்சும் பண்ணலாம்ல. எப்படி ஸ்டார் சிக்கலாம்? இப்படி வச்சுட்டு இங்கே ஒரு டர்ட்டு, இப்படி வச்சுட்டு இங்கே ஒரு என்னடா உடனே உடஞ்சிருக்கலாம். இதே அப்பப்பா வச்சு. ஓகே, இப்போது என்னடா இது, ஒரு மனுஷனுக்கு எத்தனை துன்பம். அடுத்து இங்கே ஒரு டர்ட்டு. ஐயோ, ஒன்றை வச்சா இன்னொன்று காணாமல் போகுது, இன்னொன்று வச்சா. அதாவது நான் வந்து பேசணும்னு நினச்சா வந்து நான் பாட்டுக்கு பேசிகிட்டே போவேன். பட் ரெக்கார்டிங் இப்போ மட்டும் பேசிச்சே வர மாட்டேங்குதுன்னா பார்த்துக்கோங்க. ஒரு எல்லா வேலையும் மெயின் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டெப்ஸ் வச்சிட்டேன். எப்படி சூப்பராக இருக்கா? ஸோ இப்போ சொல்ல மறந்துட்டேன். நம்மளோட நாசமாக போனவனே, சல்லியாக நொறுக்கிட்டானே. டே மீனே எதுவும் வெளியே வந்துடாம போ. வேணாண்டா ஒன்றும் ஆகிடாதீங்களா. இருடா, கண்ணாடி இருக்குது. வந்து பக்கீரில் வந்து ஒரே வெளியே வச்சிட்டானே. ஐயோ, வெளியே வந்துச்சு. நல்ல வேலை, இந்த மீன் தானே, இது பிடிச்சிக்கலாம் மறுபடியும். ஐயோ, கஷ்டானையா. வந்து நான் உள்ளே போ. ஐயோ, இதுக்கு தான் உள்ளே போடுவேன். பக்கெட்டு கண்ணு மாடே சதச்சிட்டாங்கடா. முதல்ல ஒரு பக்கெட் ஆஃப் தண்ணி. எங்கடா தண்ணியே வர மாட்டேன். மறுபடியும் என் ஃபேவரட் ஃபிஷ் எல்லாம் காணும். ஸோ இங்கே தான் விழுந்துருக்குங்களா. இன்னொருத்திக்கு ஒரு பக்கெட் இருக்கு. என்னடா அப்போல்லாம் கரெக்டாக எடுத்தேன், இப்போ மட்டும் என்னடா செத்து போயிட்டான். இப்போ நான் கண்டினியூ பண்ணுறேன். முழுசாக இன்ட்ரோ கொடுக்குறதுக்குள்ளே இத்தனை விஷயம் நடந்து போச்சு. ஒத்தாள் மட்டும் அங்கே நிற்கிறான் பாரு, ஜாலியாக. பண்ணி கொண்டுறேன். இல்லை வேண்டாம், இவனாச்சும் இருக்கட்டும். அதாவது இப்போ நான் ஒருத்தர் இன்ட்ரோ கொடுக்கலான்னு வந்தான்னா, எனக்கு இது தேவையா? பேசாமல் இருக்கலாம். நீ ஒருத்தன் போடாடி, நானே கடுப்பில் இருக்கேன். வெத்து போயிட்டேன். எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா? இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கு. எங்கடா வாட்டர் பாட்டில்? எனக்கு கலகலிக்கா வருது. வந்து ஹலோ அப்படின்னு சொல்லி ஒரே வெடியாக வெடிச்சிட்டானே. நீ என்ன பண்ணுறது? இது வேறு எலும்பு துண்டு. போங்கடா நீங்கள் வேறு.
பேசாமல் நான் இப்படியே வழி வச்சிருக்கலாம். இங்கே என்ன மீன்? ஓ எப்படின்னா அந்த வழியாக வந்து துளி குதிச்சுட்டு இந்த பக்கம் வந்து செத்து போயிருக்கு போல். அட வேண்டாண்டா நீங்களே என்ன ஒரு பேத்திட்டு. டே நீ ஒருத்தன் கூடவா? சரி இவங்களுக்கு பேர் வைக்க போகிறேன். சரி விடுங்க, இந்த மீன் இதை விட்டுருங்க, அதை கண்டுக்க வேணாங்கிறத மறந்துடுங்க. ஸோ இவன் பேர் வந்து என்ன வைக்கலாம்? இவன் பேர் பாபு. இவன் பேர் என்ன வைக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ அடுத்து உங்களுக்கான சர்ப்ரைஸ் இருங்கடா. இப்போ போ எப்படி? ஸோ 3, 2, 1 டடா என்சாண்டிங் ரூம். நான் வந்து இது எக்ஸ்ட்ராவாக வச்சுட்டேன், ஆனால் வெட்டினா புக்காக கிடைக்கிது, அது எதுக்கு நம்மளுக்குன்னு சொல்லி விட்டுட்டேன். ஸோ எப்படி இருக்கு, நம்ம என்ஜாயின் பண்ணுவோமா அப்படின்னு பார்த்தேன், பட் எல்லாத்தையும் என்ஜாயின் பண்ணி வச்சிட்டேன். ஸோ சரி ஓகே, இப்போ பாருங்கள் எப்படி செமையாக இருக்குமா? பட் இதுக்கு வேறு ஏதாச்சும் நல்ல என்ஜாயின்மெண்ட்டாக இருக்குன்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், ஐயோ இது ஒன்று ஓகேவா? ஹெல்மெட்டுக்கு அஃபினிட்டி, இதுக்கு எத்தனை ப்ரொஜெக்டைல் அன்பிரேக்கிங் மெண்டிங், இதுக்கு ஃபயர் ப்ரொடெக்ஷன், இது ஃபெதர் ஃபாலிங். ஸோ அவ்வளோதான், ஓகேவா? இப்போது எனக்கு இருக்கிற கவலை என்னென்னா டைமண்ட் குறைஞ்சிக்கிட்டே வருது, கஷ்டப்பட்டு எடுத்த டைமண்ட்லாம் குறையுது. முதல்ல நான் ஒரு கிளிப்பர் கொள்றதுக்கான நவீன மிஷினை கண்டுபிடிக்கணும். இது ஃபுட்பாரி சே மாடா அதை கட்டுறதுக்கு நான் வந்து எதுக்கு தெரியுமா கண்ணாடி கொடுக்குறேன்? இதுக்கு தான். ஆமாம், உங்களை வீடு காமிக்க மறந்துட்டேன்ல. ஸோ இதுதான் நம்ம புது வீடு. அதாவது ஃபஸ்ட்டு ஃபுல்லாக இந்த பிளாக்கில் கட்டியிருப்பேன். இந்த பிளாக் இப்போது டீப் ஸ்லேட். சரி நான் தூங்குறேன், குட் நைட்டா, நீங்களும் போய் தூங்குங்க. இல்லை இன்னும் வீடியோ முடியல, அப்படியே போயிடாதீங்க. என்னை இவ்வளோ புலம்பு விட்டுட்டான் கிரீப்பர். ஆமாம், உங்களுக்கு மற்றொரு விஷயத்தை சொல்ல மறந்து விட்டேன். எங்களோட குக்குடு ஃபிஷ் ஒன்று வச்சுருந்தோமே, இது ட்ராபிக்கல் ஃபிஷ். போடா நீங்கள் வேணால் என்ன வேறு பேத்திட்டு இங்கே இருக்கட்டும். இவ்வளோ தூக்கி இங்கே வச்சு. இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஒரு புக் இருக்குது, அதை என்ஜாயின் பண்ண பார்ப்போம். இதோட எஃபிஷியன்சி முடிய போகுது. ட்ராபிக்கல் ஃபிஷ் இங்கே போ. இது வந்து ஃபிஷிங் பண்ணும்போது தான் கிடச்சிது. இந்த மீன் அப்புறம் இது கிடைக்கல. இது வந்து வேறு இடத்துல வைக்கணும். இது வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணேன், தேவையில்லாமல் ஒரு ஸ்டாக் எக்ஸ்ட்ராவாக எடுத்துட்டேன். ஸோ அதையும் தூக்கி இது வேறு செஸ்ட் இங்கே. இது வந்து வச்சுருவோம். நம்ம டீசெண்டாக தான் அடிக்கிட்டு இருக்கோம். இது வந்து அந்த ஃபிஷ் பாண்டு. ஸோ இப்போ இந்த அயன் கொஞ்சோண்டு இருக்குது, அதை உருக்கிட்டு இதில் இருக்கிற கண்ணாடியெல்லாம் எடுப்போம். நான் இந்த வீடியோ உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கட்டி முடிச்சிடுவேன்னு நம்புவேன். ஸோ நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஷிட் இந்த எலும்பாவச்சு எடுத்துப்போம், போன் மீல் வச்சு. ஆமாம் ஃபார்ம் என்னாச்சு எங்கடா? இத்தாடா நெதர் போர்ட்டல். சும்மா இருக்குமேன்னு சொல்லி 4 இது வச்சுருக்கேன். இதுக்கெல்லாம் சும்மா வச்சேன். அதை வாங்க உள்ளே போவோம். என்னடா சவுண்டெலாம் பயங்கரமாக இருக்குது. இப்போ நம்ம விளையாண்டுருக்குது மெயின் கிராஃப்ட் பீட்டா. புதுசாக நம்ம அப்டேட் பண்ணுறோம். பீட்டானா மீன் தானே? பார்த்து. ஸோ இது வந்து நான் 2வது டைம் நம்ம ஸ்பானுக்கு விசிட் பண்ணுறேன். குட்டி கோழி நீ இந்த பக்கம் ஒன்று எதுலையா சடைச்சி வைக்கணுமே, எப்படி? சரி விடு, நீ ஃப்ரீயாக சுற்று. நீ எப்படி சுற்றுறான்? பெட்ராக் இங்கே பெட்ராக்கா எப்படி? இது பெட்ராக் தான் போலையே. இப்போ நம்ம இப்போ எங்கே இருக்கோம்? -16 இருக்கோம். இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே 4 ஏஷியன் டெபிளிஸ் எடுத்துக்கலாம் போல. நமக்கு கோல்டு வேணும், கோல்டு தரோம். ஆச்சு இங்கடா, நல்ல வேலை பயந்துட்டேன். சும்மா தொட்டுட்டு நைஸாக பேத்துக்கலாம். என்ன கடுப்பேற்றுறது உனக்கு வேலையாக போச்சுல. பப்பக் ஆமாம், நீ எதுக்கு இப்போ இங்கே வந்த? தச்சோ இன்னும் கூட்டிகிட்டு வந்தாங்கிறது மறந்துட்டேன் தம்பி. ஸ்லாபு கொண்டு வந்தானா? நாசமாக போச்சு போ. இல்லை நம்ம பின்னாடி போனால் அவனே கூட வந்துடுவாங்க. ஒரு பிளாக் எலி பிடிக்கிறது அவனுக்கு கஷ்டமாக இருக்கும். நான் சொல்லிட்டேன் என்னடா, ஆமாம் மின்னல் மாதிரி வந்துட்டான். உன்னை முதல்ல போயிட்டு அங்கே உட்கார வைக்கணும் இடத்துல. என்னடா கூட வழியா தலை சுற்றுங்க.
யா இங்கே உட்கார். ப்ரோ நம்ம ஃபார்ம் அது சுகர் கேன் ஃபார்ம். இதில் தான் புக் எடுத்துகிட்டு போனேன். பட் அதுக்கு நம்மளுக்கு இப்போ லெதர் தேவை. ஸோ லெதருக்காக இது போட்டிருக்கு லூட்டிங் 3. கஷ்டப்பட்டு எந்த அனிமேலாம் பண்ணல. இருந்தது ஒரு 28. உங்களுக்கு ஒரு மெயின் விஷயத்தை காமிக்கணும். இப்பொழுது நீங்கள் பார்க்க போகிறது அதிசயம் என்னன்னா, இதில் ஒருத்தர் வெயிட் பண்ணுங்க. இவனா முதல்ல இவன் வந்து கிடையாது. ஸோ வேறு யார் இவனா? இல்லை ஒரு இதுதான் போட்டால் 3 பேர் இருக்கீங்க ஃப்ளெக்ஸிங்க. இது தான் நினைக்கிறேன். ஆமாம் எனக்கு தெரிஞ்சு இதுதான். ஸோவா இவன் வந்து என்ன இவன் தான். இவன் வந்து நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹை கிளாஸ் ஒன்று தருவான். ஆனால் அது என்னென்னு இப்போ நமக்கு கன்ஃபிளாக் ஆகலை. பட் ஐ நோ வாட் இஸ் இட். சரி பாருங்க உங்களுக்காக கஷ்டப்பட்டு உங்களுக்காக தான் நான் அப்போ தான்டா இது பண்ணி விட்டுட்டு போனேன். எங்கடா ஹோ குதிச்சு இதெல்லாம் அந்த வெட்டை வச்சுட்டு போவானா? இருட்டாகுது தூங்கிடுங்க. எனக்கு இந்த சோபா ஒரு டைம் மூக்கு சொல்லி போனால் இத்தனை வந்துடுறீங்களே. அதாவது திடீர்னு மூக்குலேருந்து வேலை உடகிச்சு துவைக்க போனால் அதுக்குள்ளே ஜஸ்ட்டு விசு உயிர் தப்பிச்சுட்டு வந்துட்டு. இதை பார்க்கும்போதுல எனக்கு சோகம் தான் வருது. இதை பார்க்காமே போயிடலாம். ஒரு பப்பி உள்ளே இருக்கான். பப்பி இல்லை அவன் டாகி. இவன் வந்து அவன் பாபு வெளியே விட்டவன் பேர். இவன் வந்து இவனுக்கு வெளியே வீட்டலான்னு பார்த்துட்டு நான் பையனை பிடிச்சிட்டேன். இது எதுக்குன்னு தெரில. இப்போ வச்சு பார்த்தேன் ஒன்றுமே வரல. இங்கே வச்சேன் திடீர்னு கலர்லாம் போய் நார்மலாக மங்களாக வெளியே வருது. எனக்கு தெரிஞ்சு இது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ தூங்குமா? சரி இப்போ தான் மதியானமே ஆகுது. எனக்கு அதுக்குள்ளே என்னடா ஆச்சு? இப்போ பாருங்க உங்களோட எஃபிஷியன்சி அவ்வளோதான். துள்ளி போட்டு வந்துட்டோமா? இது இப்போ நம்ம ஏன் அப்பப்போ இந்த ஸ்டாரில் வரோம்? இப்படி ஒரு ஓட்டையை போட்டு மேலே ஏறுறேன். ஏறியாச்சு. ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து இப்படி ஊற்றி விட்டோம்னா நீ மேலே நார்மலாகவே இருந்துச்சு தான். இந்த புக்கை தூக்கி இங்கே வச்சோம்னா பவர் 1 ப்ரொடெக்ஷன் டெத் ஸ்ட்ரைடர் அப்படின்னா டெத்து சரி தெரில. ஸோ மறுபடியும் இப்போ அதே தான் வருது. பவர் 1 வந்து போக்கு போடுவாங்களா? நம்ம போக நமக்கு இல்லை. தம்பி மேலே ஏறப்பா. உனக்கே நல்லா தான் இருக்கே. இப்போ மேலே இவன் சரிப்பட்டு வர மாட்டான். இல்லை எனக்கு இந்த பிளாக் ஸ்டோன் தம்பி எகிரி இந்த இப்போ எப்படி இது மேலே போகிறதுக்கான வழி இப்போ பாருங்க. நல்லா இருக்கு. ஆனால் பேசாமல் ஒரு வாட்டர் பார்க் கட்டிடுவோம் நல்லா ஹீட்டில் இருந்து. ஆமாம் இப்போ நான் என்ன வீடியோன்னு உங்ககிட்ட சொல்லாமல் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து நம்ம இப்போ இவ்வளோ நேரம் பேசினதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான். மாப் ஃபார்ம் கட்ட போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருள்லாம் இதுக்குள்ளே இருக்கும். இங்கடா இந்த பிளாக் ஸ்டோன் வந்து எங்கே வைக்கிறது? அதுக்கு ஒரு தனி உருவாக்கணுமே. பக்கெட்டில் முதல்ல ஒன்று சேருங்க. இதெல்லாம் வெளியே போகும். அதுக்கு ஒரு பக்கெட் தண்ணி இருந்தால் போதும். இது இருக்கட்டும். இது வேணும். இது இப்போ இதெல்லாம் உருக்க போகிறோம். நம்ம வந்து காபி ஸ்டோனில் தான் கட்ட போகிறோம். இதை வச்சுட்டு எல்லாரும் எடுத்துருவோம். என்ன இது கூட என்னடா இன்னும் வந்துட்டு போச்சு. ஐயோ எனக்கு பயமாக இருக்குது. ஆல்ரெடி நம்ம தான் ஸ்டோன் போய் ஹீட் பண்ணியிருக்கோம். அப்படி இருந்து இப்போ ஏன் வருதுன்னா ரிச்சாக இருக்குமா இல்லை நம்ம ஏதாச்சும் பண்ணியிருப்போமா? வாய்ப்பு இருக்குது. இங்கே கொஞ்சம் காபி ஸ்டோன் எடுத்துருப்போம். இது எதுக்கு யூஸ் ஆகும் எனக்கு இன்னும் புரியல. சரி விடுங்க. பாருங்க காப்பர் இருக்கு. அந்த ஓரை வந்து இதுக்குள்ள ஃபிஷ்ஷு தேவையில்ல. இது வந்து இதுக்குள்ள ஃபிஷ்ஷு இப்போ தான் வயிறு முட்டை சாப்பிட்டு கடிங்க உட்காந்துட்டேன். நீ அங்கேயே இரு. நீ பண்ண வேலை தானே. இவனை சொல்லி குத்தம் இல்லை. 4 இது பொட்டேட்டோ.
அப்பா எங்கடா இங்கே இருக்கு 6 ஸ்பைடரை. நம்ம முதல்ல ப்ரூயிங் ஸ்டாண்ட் எடுக்கணும். அதுக்கு போய் நதரை விசிட் பண்ணணும். ஆமாம்ல இப்போ நதரை விசிட் பண்ணலான்னு போகணுமோ? எனக்கு வர மறதி ரொம்ப ஜாஸ்திகிட்டு வருது. நம்மக்கிட்ட தான் சில் டச். ஆமாம் சில் டச் இல்லையோ நம்மக்கிட்ட இருக்கா இல்லையா சில் டச்சு? 5 12 வேர்த்து விட்டுது. இந்த வெயிலில் உங்களுக்காக உட்காந்து ரெக்கார்டிங் பண்ணுறேன். எங்கடா கிராஃப்டிங் டேபிள்? ஓ ஆமாம்ல அந்த இடத்துல போய் வச்சிட்டோம். இங்கே இருக்கு. என்ன வேர்வை என்ன வேர்வை. இந்த வெயில் உங்களுக்காக ஒருத்தன் வந்து உழைக்கிறான். அது யார்? நான் தான். என்ன வெயில் தெரியுமா? நான் அந்த வெயிலே ஃபேன் போடாமல் உட்காந்துருக்கேன். ஏன்னா ரெக்கார்டிங் ஸ்பாயில் ஆகிடும்ட்டு. எவ்வளோ கஷ்டம். அப்படி இல்லை நீங்கள் ஒரு லைக் போடுறதுக்கு வாட்டு வாங்க ஒரு பண்ண முடியாது. ஒரு குஷியில் வைக்க விட மாட்டேங்கிறானு அந்த செஸ்ட்டு பிள்ளைங்களுக்கு. எங்கே எனக்கு அது உள்ள வச்சுருவோம். நம்ம உள்ளே போ. இதுக்குள்ள ஒரு ஸ்பைட்ரி. அங்கங்கே ஸ்பைட்ரி வச்சுருக்கேன் போல் நான். எத்தனை ஸ்பைட்ரைடாக இருக்குது இது? எமரால்டு எடுத்துப்போம். போய் அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் ட்ரேடிங் பண்ணுவோம். போர் அடிக்குது எனக்கு. ஒத்த நொடியில் எனக்கு சித்தங்கழிச்சு. ஆமாம் அது எந்த பாட்டுக்கு வரும்? கோல் இருக்கட்டும். ஏரியா வச்சுக்குவோம். இதை வந்து செஸ்ட் வச்சுருவோம். இந்த ஸ்ட்ரிங்கு. ஆமாம் இப்போ ஒரு போ செய்வோமா? கிட்ட யாரும் இருக்கேன். போக்கு ஸ்டிக்கு ஃபுட்டு எதுக்கு வச்சோம்? இதே நம்மளுக்கு வேலையாக போச்சு. அடுத்த டைம் எதை மீன் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் போதும்னு நினைக்கிறேன். எங்கடா இதுக்கு இன்னும் இத்தனை கேட்குறீங்க? அப்போ பில்லேஜர் வைக்கிற ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு அயன் இருக்குது. ஏன் நீ ஒரு பணக்கார பில்லேஜர் தான். இப்போ ஜஸ்ட்டு மிஸ் கொஞ்சம் தப்புனாலும் ஹார்ட்டு போயிடும். உங்களுக்கு ஒரு டீமாச்சு ஏதாச்சும் பவர். ஓய் என்ன இது 30 எக்ஸ்பி கேட்குறான். ஆனால் அவ்வளோ இல்லை நம்மக்கிட்ட. இத்தனையும் நான் எக்ஸ்பி சேர்த்து வேஸ்ட் பண்ணது. அதை கண்டுக்காதீங்க. அது எப்படி எடுக்கிறதுன்னு வேறு எனக்கு தெரியல. ஸோ 20 வேணுமா? நான் போய் எக்ஸ்பி ஏற்றிட்டு வரணுமா? ஃபிஷிங் பண்ணணும். நான் கொஞ்ச நேரம் ஏஎஃப்கே பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பை. ஸோ எவ்வளோ நேரம் எக்ஸ்பி பண்ணி கரெக்டாக 40 வரும் நிப்பாட்டிட்டேன். எக்ஸ்ட்ரா வந்தது அதையும் செலவு பண்ணிட்டேன். ஸோ இவ்வளோ இது கிடச்சதில் ஒரு சேடல் தான் உருப்படியாக கிடச்சிது. ஸோ வாங்க என்சாண்டிங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன பவர் 3 அன்பிரேக்கிங் யூஸ்ஃபுல். ஸோ லேபிஷ் ஒரு லேபிஷ் இருந்தால். ஸோ இப்போ இது இங்கே வச்சுட்டு இதை இங்கே வைக்கணும். அப்புறமா எங்கடா இது இங்கே இதை இங்கே வச்சா ஒன்லி 1. ஹேய் 2 என்சான்மெண்ட் லெவல்ஸ்னால் ஒருவேளை 2 இது இன்னும் இல்லை. மொத்தலாம் பிசி வைக்கிறேன். அப்போவே காமிச்சிது, இப்போ ஏன் காமிக்கல? ஓய் மை காட். அன்பிரேக்கிங்கா 3 இப்போதைக்கு இது போதும். எக்ஸ்ட்ராவாக பஞ்சோட கொடுத்துருக்காங்க. யார் மக்களையும் இது லாயல்ட்டி. எல்லாம் எனக்கு நாக்பேக் வேணும். லாயல்ட்டி கன்ஃபார்மாக தெரியலையே. லாயல்ட்டி ஐ வாண்ட் கிடைச்சாதான் கிடைக்கும். லாயல்ட்டி வேணும், எடுத்துக்கலாம். பரவாயில்லையே. இதுக்கு எந்த நிறுத்த முடியுமா? பைக்லேயோ? கரெக்டு தான். இப்போ இந்த பஞ்சாயத்தெல்லாம் இங்கே வச்சுட்டு ஷார்ப்னஸ் தேவையா லூட்டினா அப்படின்னு யோசிப்போம். இது அன்பிரேக்கிங் ஃபார்ச்சூனா சில் டச். சில் டச் நம்மக்கிட்ட இருக்கே. அப்பாடி இனிமேல் கவலையாக இல்லை. இது வந்து நம்ம டெய்லி யூஸ் வச்சுக்கலாம். இது மைனிங். இன்னொரு டைமண்ட் பிக்காக்ஸ் செய்வோம். வாங்க போய் ஒரு டைமண்ட் பிக்காக்ஸ் செஞ்சுட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். என்ன நான் தூங்கிறேன், வெயிட் பண்ணி. வாவ் நல்லா இருக்கே.
மேலே ஃபுல்லாக பேசாமல் கிளாஸ் ரூஃப் தான் வைக்க போகிறோம். அது வேறு விஷயம். டக்குன்னு எடுத்துகிட்டு டக்குன்னு மூடிட்டு டக்குன்னு ஓடி போயிட்டு இங்கே ஒரு பிக்காக்ஸ். ஓகே, ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு பிக்காக்ஸ், ஒரு ஸ்வாடா, ஒரு பிக்காக்ஸ். ஒரு பிக்காக்ஸ் தான் முடியுமா? இல்லை, வேண்டாம். சை, திடீர்னு தொண்டை கட்டிக்கிச்சு. இன்னும் எனக்கு ஏகப்பட்ட ஸ்வாடு வேணும். பரவாயில்ல, இதே என்சர் பண்ணி பார்ப்போம். எவ்வளோ? ஃபார்ச்சூன், அன்பிரேக்கிங் 3. நோ. இது ஒரு டைம் லெவல். இதுக்கு மட்டும் என்சர் பண்ணிட்டு எஃபிஷியன்சியோடு கொடுத்துருக்காங்க. இன்ச்சு. சரி, நம்ம போயிட்டு குதிரையை டைம் பண்ணுவோமா? இந்த டைம் நம்ம ஃபஸ்ட்டு ஹார்ஸ் என்ன தான் இருக்க போகுதுன்னா, பரவாயில்லையே, என்சான் பண்ணிட்டு வரதுக்குள்ளே பொழுது விழுந்துருச்சு. டேய், நம்ம இதோட இந்த மொத்த மைண்ட் கிராஃப்ட் வரல 50 நாள் விளையாண்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி இதனால தான் ஸ்பெஷல் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் அதை பண்ணி விட்ருங்க. சை, இப்போ ஏதோ பாட்டு வந்து எத்தனை பேர்ரா? அவன் தான் ஐவான்ட்டு குச்சி கேமரால்ட்டு இதுக்கு பவுவே. நீ வேண்டாம் எனக்கு. ஐயோ, மறுபடியும் எகிரிமா. தம்பி சாரி, மன்னிச்சிரு. எத்தனை பத்தாது பேப்பர். ஏதோ வரேன். என்ன கடுப்பேற்றுறதே வேலையாக இருக்குது. எவனாவது சாப்பாடு இல்லாமல் சேர்த்தா என்னடா பண்ணுவீங்க? டென்ஷன் ஏற்றுறானுங்க. திருப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த வேர்ல்டு ஆட்டோமேட்டிக் ஏஎஃப்கே ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ். அதாவது நம்மளோட சேனலோட ஒழுங்காக ஒர்க்கான செகண்ட் ஃபார்ம் எதுன்னா அது தான் போய் பார்க்க போகிறோம். டக்குன்னு வாங்க. செகண்ட் ஃபார்ம். ஆமாம், செகண்ட் ஃபார்ம். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது தான் நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் நான் சொன்ன ஃபார்ம்லாம் கிடையாது, சும்மா சொன்னேன். என் ஃபார்ம் வந்து அங்கே இருக்கும். அது அந்த இடம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான இடம். ஐயோ, சில்டச் பிகாஸ் வேணுமே அதுக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? டக்குன்னு இப்போது ஒரு 5 செகண்ட் தரேன். 5 வேண்டாம், 10 செகண்டே தரேன். இந்த சில்க் டச் பிகாக்ஸ் எடுத்துகிட்டு நான் வந்து அந்த இடத்துக்கு வெளியே வரதுக்குள்ளே கரெக்டாக சொல்லணும். இந்த எமரால்டு இங்கே வச்சுக்கலாம். போ ஏரோ இங்கே இருக்கட்டும். வுட்டு பஃபர் ஃபிஷ்லாம் எனக்கு இதுக்கு இது எதுக்கு இதெல்லாம் மீன் பிடிக்கிறதுக்கு வச்சுருந்தேன். மனசாட்சியே இல்லைடா. ஆமாம்ல, இப்போ எதுக்கு நான் வந்தேன்? இது ஃபார்ச்சூன் இங்கே எக்ஸல் டச். இப்பொழுது நீங்கள் காவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்த இருங்க சாப்பிட்டு வரேன். அதாவது எங்கள் வீட்டில் இப்போ ஓடுறேன். எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடுறாடா. ஓடு ராஜா. அப்படின்னு ஓடிட்டுருக்கேன். என்னடா புதுசாக இடம் வருது. அங்கே ஒரு சேண்டாக போட்டிருக்கா. இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நம்புவோம். ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது நம்மளோட புது ஃபார்ம், டர்ட்டில் ஃபார்ம். போய் தள்ளு கிடச்சிருச்சு. ஏதாச்சும் கிராஃப்டிங் டேபிள் போய் செக் பண்ணி பார்ப்போம்.
ஆஃப் பாயில் எப்படி வருமா? இப்போ நம்மளுக்கு ஆம்ப்லேட் வரும்டா. ஏய், இப்போ நான் அது இருக்கக்கூடாதுன்னு தான் பண்ணேன். அமைதியாக போங்கடா. யா யா பர்ஃபெக்ட். ஓகே, பட் எனக்கு இது இஷ்டம் இல்லை. பிறக்கும் போதே மேலே இருந்து கீழே விழுந்தா எப்படி இருக்கும்? ஸோ ஜோடியாக கீழே விழுங்க. பரவாயில்ல, நம்மளுக்கும் கொஞ்சம் நல்ல மனசு. இவனுங்களை போகும்போது ப்ரீட் பண்ணிட்டு போம். பார்த்தீங்களா, எல்லாமே நம்ம வேலை தான். எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணி யோசிச்சு பாருங்க. பாய், இப்போ அங்கே ஒரு முட்டை இருக்குது. சரி, அது வளர்ப்பு பார்ப்போம். இது எதுக்கு நம்மளுக்கு? இது எடுக்கிறதுக்காக சாதாரண ஒரு சீக்கிரம் எடுக்கிறதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா? அந்த கஷ்டத்துக்காச்சும் ஒரு லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் ஏதாச்சும் பண்ணி விடுங்க. இது கீழே ஒரு டாமையை பிடிச்சி வச்ச மாதிரியே ஒரு ஞாபகம். யாராச்சும் இருக்கீங்களா? ரொம்ப அமைதியாக இருக்குது. ஒருத்தர் இல்லை. ஆமாம், இந்த வீடியோ வந்து எதுக்கு போட்டேன்? எக்ஸ்பி ஃபார்முக்கும். ஐயோ, நான் அதை விட்டுட்டு இது பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சே. ஸோ சேட். ஓகே, பட் நான் அந்த க்ரீப்பரை மாணிக்க மாட்டேன். இப்போ எப்படி இருக்கு? ஃபிஷ்ஷிங் போனோன்னா அப்போ தான் யோசனை வந்துச்சு, இப்போ நம்ம எதுக்கு இதை ரெடி பண்ணிடலாம் கூடாது. குட். உள்ள இல்லை இருந்தால் இன்றைக்கிறது கஷ்டம்ப்பா. ஒரு பாத்திரியை மட்டும் வச்சுக்கலாம். எப்படி? நானும் உன் கூட சேர்ந்து நீ தான் போகிறேன். தண்ணிக்குள்ள ஃபில்டர் ஸ்டீல் பற்ற வச்சு என்ன ஆகும்? என் கொடுத்தங்கிற மாதிரி மீன் யோசிப்பாங்க. ஐயோ, தம்பி வெளியே வர முடியல. நான் வந்து சொன்னேன்ல, ஏதோ ஒரு வித்தியாசமான ஒன்றை பார்த்தேன் அப்படின்னு. அந்த உருவம். ஐயோ, இது ஒன்று வந்துருக்கு. வந்துரு போகும்போது கும்பிடுற சாமிங்கிற மாதிரி கும்பிட்டுட்டே போகிறோம். அதாடி, சரி, ஒன்று மறந்துட்டேன். வச்சுட்டேன். மேலே நின்றுக்கலாம். சூப்பரா. இப்போ பாரு தூக்கி அடிச்சிடும் பார்த்துக்கோ. எத்தனை பேர் இருந்தாலும் ஒரே அடி தான். எவ்வளோ நேரம் பாருக்கு? இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. ஸோ இந்த நாள் முடிஞ்சதுக்கப்புறம் வீடியோ வெண்ட் பண்ணிடுவேன். பட் அதுக்கு வரைக்கும் இப்படியாச்சும் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு என்சாண்டிங் பண்ணிவிட்டு போகலாம். எல்லாமே என்சாண்டிங்கில் தான் இருக்கா? அப்படி இருக்கக்கூடாதே. ஷீல்ட் வச்சுருக்கிறது இது அன்பிரேக்கிங் எஃபிஷியன்சி வேணும். அன்பிரேக்கிங் 2 எஃபிஷியன்சி, அன்பிரேக்கிங் 1 எஃபிஷியன்சி தான் வேண்டாம். நாங்களும் சும்மா பண்ணிகிட்ருப்போம். ஃபார்ச்சூன் 3. பட் ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஃபார்ச்சூன் 3 இருக்குமே. அங்கே இருக்குது, பட் அதெல்லாம் ஹோல் பண்டிலாக தான் இருக்குது. இது ஒரே ஒரு ஃபார்ச்சூன் 3 வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறது? பட் எதுக்கும் எடுத்து வச்சுக்கலாம், யூஸ் ஆகும். பரவாயில்லையே. இது பாருங்கள் எத்தனை. இங்கே பாருங்கள் அன்பிரேக்கிங், ஃபார்ச்சூன், எஃபிஷியன்சி 5, மெண்டிங். இதுக்கு ஃபார்ச்சூனு இதுதான் ஒரு சூப்பர் ஓபிபி கேக்ஸ் 5. சரி, நான் இப்போ தூங்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நம்புவோம். இவன் தூங்கிட்டானா நம்மளும் தூங்கிடலாம். பப்பின்னு ஒன்று இருந்துச்சு, எங்கே இருக்கா? டே, நீ என் கூட வந்துடுறா, உன்னை பார்க்க. டே வந்துடுறா. வேணாம் ராசா, செல்லக்குட்டி, அம்முக்குட்டி,
டாகி பாப்புலு எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் இருப்பான் இங்கடா. ஏய் மஷ்ரூம் ஆமாம் இது இல்லைன்னா நான் பார்க்கல. பப்ளு தம்பி வந்துடுறாடே போயிடலாம்டா. ஓகே ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. போய் நல்லா தூங்குங்க. பை.